வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 7 சோஷியல் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்கில் இருந்துட்டு சாப்டர் நம்பர் 2 அண்டர்ஸ்டாண்டிங் த வெதர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து டெம்பரேச்சரும் ப்ரெசிபிடேஷனும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்ட் 2ல் வந்துட்டு நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பார்க்க போகிறோம். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அவர் பாடிஸ் ஆர் குவைட் அவேர் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால். நம்ம பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமானாலோ இல்லைனா ரெயின்ஃபால் அதிகமானாலும் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா ஃபீல் பண்ண முடியும். பட் யூ மே ஆல்சோ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் த வெதர் சம்டைம் ஃபீல் ஹெவி ஆஸ் பிஃபோர் தண்டர்ஸ்டார்ம். தண்டர்ஸ்டார்ம் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணோம்னா ரொம்ப ஹெவியாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து சேஞ்சஸ் இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு வந்து ஹெவியாக வந்து ஃபீல் பண்ணுவோம் பிஃபோர் தண்டர்ஸ்டார்ம். அப்போ இட் இஸ் ரிலேட்டட் டு த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் விச் இஸ் த ப்ரெஷர் எக்ஸ்டெண்டட் by the weight of the air above and around us. ஸோ இது வந்து ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஏரோடைய வெயிட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால இந்த சேஞ்சஸ் நம்மளை சுற்றி இருக்க ஏரும் நமக்கு மேலே இருக்க ஏர்லேயும் இருக்கிற ப்ரெஷரில் ஒரு சேஞ்சஸ் நடக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஹெவியாக வந்து ஃபீல் ஆகும்னு சொல்கிறாங்க. The atmospheric pressure is higher near the sea coast and lower as we go higher up into the mountain. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டலாம் வந்துட்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மவுண்டைன் ரேஞ்சில் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து லெஸ்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. வென் யூ கிளைம் எ மவுண்டைன் த ஏர் கெட்ஸ் தின்னர் தேன் இன் த பிளைன் பிலோ. ஸோ பிளைனில் இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மவுண்டைன் கிளைம் பண்ணும்போது ஏரோடைய திக்னஸ் வந்து கம்மியாகிட்டே போகும், கொஞ்சம் கொஞ்சமாக தின்னர் ஆகிட்டே வரும். அதனால் அங்கே வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து லெஸ்ஸாக இருக்கும். சி கோஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். As the result, the air pressure is lower and there is less oxygen available for breathing. ஸோ ஏர் ப்ரெஷர் வந்துட்டு கம்மியாக ஆகும்போது என்ன ஆகும்னா அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் நம்மளுக்கு இன்ஹேல் பண்ணுறதுக்கு தேவையான ஆக்சிஜனும் வந்து பார்த்திங்கன்னா குறையிறதுனால நமக்கு லங்ஸுக்கு இன்டேக் ஆகிற ஆக்சிஜனுடைய லெவலும் வந்து குறையும். With less oxygen getting into our blood, your body has to work hard to keep you moving. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லங்ஸுக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இருக்கிற ஆக்சிஜன் குறையிறதுனால என்னாகும், நம்ம லங்குக்கு வந்துட்டு இன்டேக் ஆகிற ஆக்சிஜனுடைய லெவல் குறையும். ஸோ நம்ம பாடிக்கு அதனால் என்ன ஆகும்னா லங்கில் இருந்து பிளட்டுக்கு போகிற ஆக்சிஜன் லெவலும் வந்துட்டு குறையும். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம பாடி வந்துட்டு கண்டினியூவாக மூவ் ஆகணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அது பிளட் வந்து ஓவராக பம்ப் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் வந்து கிடைக்கும். தட்ஸ் வை த பீப்புள்ஸ் சம்டைம் ஃபீல் பிரீத்லெஸ் அண்ட் டிஸி அண்ட் டயர்ட் அட் த ஹையர் ஆல்டிடியூட். ஸோ இதனால தான் சில பேருக்கு மலையேறும் முதல்ல என்ன ஆகும்னா ப்ரெஷர் அதிகமாகும், அது மூச்சு விட முடியாது, மயக்கம் வர மாதிரி இருக்கிறது, இது எல்லாம் இந்த டயர்ட் ஆகிறது எல்லாமே எதனாலன்னு பார்த்தோன்னா இந்த ரீசன்லாம் தான். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் குறையிறதுனால அதில் இருக்க ஆக்சிஜனும் குறையும், ஆக்சிஜன் குறையிறதுனால லங்குக்கு போகிற ஆக்சிஜனும் குறையும், லங்ஸுக்கு போகிற ஆக்சிஜன் குறையிறதுனால லங்கில் இருந்து பிளட்டுக்கு போகிற ஆக்சிஜனும் குறையும். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் வர சான்சஸ் இருக்குது. This does not means that the atmospheric pressure is always high in the plain below or on the coast. எப்போவுமே வந்துட்டு கோஸ்ட் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. எப்போப்பெல்லாம் குறையலான்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் சம்டைம் ட்ராப் ட்ரமாட்டிக்கலி ரிசல்ட் இன் த வெதர் வாட் மெட்டாலஜிக்கல் காஸ் டிப்ரெஷன் ஆர் லோயர் ப்ரெஷர் சிஸ்டம் which can sometimes develop into a storm or even a cyclone. இது எப்போ வந்து குறையலான்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோன் அப்போவோ அப்படி இல்லைனா வந்துட்டு டிப்ரெஷன் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டல் ரீஜன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் குறையிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. The instrument used to measure atmospheric pressure is called a barometer. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பேரோமீட்டர்னு சொல்லுவோம். As with the thermometer, there are several type of barometer. எப்படி வந்து தெர்மோமீட்டரில் நிறைய டைப்ஸ் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேரோமீட்டர்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. The unit they display is generally the millibar abbreviated MB. இதை எந்த யூனிட்டில் வந்து மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா millibarன்ற யூனிட்டில் மெஷர் பண்ணுவாங்க. அதை ஷார்ட் ஃபார்மாக எப்படி சொல்லுவாங்கன்னா MBன்னு சொல்லுவாங்க. The normal atmospheric pressure at sea coast is around 1013 MB. A pressure below 1000 MB indicate a depression.
ஸோ சீ கோஸ்ட்டில் நார்மலான அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1013 MBயாக இருக்கணும், மில்லி பாராக வந்து இருக்கணும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு கீழே குறைஞ்சதுன்னா அதை தான் வந்து நம்ம டிப்ரெஷன்னு சொல்லுவோம், காற்றழுத்த தாழ்வு நிலைன்னு சொல்லி சொல்வோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விண்டுனா காற்று. ஸோ விண்டுனா பார்த்தீங்கன்னா மூவிங் ஏரை தான் நம்ம வந்துட்டு விண்டுன்னு சொல்லுவோம். A wind is movement of air from area of higher pressure to area of lower pressure. ஹையர் ப்ரெஷர் இருக்கிற ஏரியாவிலேருந்து லோயர் ப்ரெஷர் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டு விண்டு மூவ் ஆகிறது, அதாவது ஏர் வந்து மூவ் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா விண்டுன்னு சொல்லி சொல்வோம். Speed and direction are two important factors when we describe the wind. நம்ம விண்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது என்னென்னலாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குன்னா ஸ்பீடும் டைரக்ஷனும், காற்றோடைய ஸ்பீட் எவ்வளோ இருக்குது, காற்றோடைய டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது, இதுதான் வந்துட்டு விண்டுக்கான 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸாக வந்து சொல்கிறாங்க. The wind is an important element of the weather. It is direction and the speed help in weather forecasting. ஸோ இதுக்காக விண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஒன்று வந்து ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்பீடையும் டைரக்ஷனையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம்னா வெதரை வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். எவ்வளோ ஸ்பீடில் காற்றடிக்குது, எந்த டைரக்ஷனில் அடிக்குதுன்னு சொல்லி நமக்கு ஜட்ஜ் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா வெதர் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பிசைட் air pilots and sailors need to be aware of the wind data as the wind has great influence on flying or sailing. ஸோ பைலட்ஸும் sailors-உம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டு பற்றிய டேட்டா வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது எந்த டைரக்ஷனில் இருந்தால் எப்படி இருக்கும், எப்பப்பெல்லாம் வந்து ஃப்ளைட்டை வந்துட்டு லேண்ட் பண்ணலாம், டேக் பண்ணலாம், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டோடைய டைரக்ஷன் ஸ்பீடை வச்சு அவங்க வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஃபார்மர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் ஆல்சோ யூஸ் த விண்ட் டைரக்ஷன் டு ப்ரிடிக்ட் வேர் ரெயின் மைட் கம் ஃப்ரம். ஸோ எந்த டைரக்ஷன்லேருந்து காற்றடிக்குது, இப்போ வந்து மழை வரும்ன்றத ஃபார்மர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஆல்சோ எ கிரேட்டர் விண்ட் ஸ்பீட் வில் காஸ் த சாயில் டு ட்ரை ஃபாஸ்டர். காற்று ரொம்ப வேகமாக அடித்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாயிலை வந்து சீக்கிரமாக வந்து ட்ரை பண்ணி விட்டுருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஹவு டு வி மெஷர் திஸ் டைரக்ஷன் அண்ட் ஸ்பீடு. ஸோ இதை வந்து டைரக்ஷனையும் ஸ்பீடை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்? எ விண்ட் வேனை வச்சு அதோடைய ஸ்பீடையும் டைரக்ஷனையும் மெஷர் பண்ணலாம். A wind vane as the rotating arm with a pointer at one end and a tail at the other end. When the wind blows, the tail is pushed at the pointer turn in the direction of the wind. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா விண்ட் வேன்றது ஒரு ரொட்டேட்டிங் ஆர்ம் வந்து இருக்கும். அந்த ரொட்டேட்டிங் ஆர்மில் ஒரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டராக இருக்கும், இன்னொரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல் மாதிரி இருக்கும். ஸோ விண்டு என்ன பண்ணோன்னா ப்ளோ ஆகும்போது காற்றடிக்கும் போது இது வந்து டெய்ல் வந்து புஷ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா விண்டோடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்றதை நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். இட் இஸ் ரெஸ்பான்ஸ் டு ஈவன் டு லைட்டர் ப்ரீஸ் இருந்தாலும் இது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா விண்ட் வேன். இது வந்து விண்ட் வேன், இது அனிமோமீட்டர். The wind vane on the dramatic is called a wind stalk. இந்த wind vane நம்ம என்னன்னு சொல்லலாம்னா wind stalkனு சொல்லலாம். wind stalk. It gives pilot an indication of the direction of the wind during the takeoff and landing. ஸோ பைலட்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும், எந்த சைடில் வந்துட்டு காற்றடிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் எந்த டைமில் வந்து பைலட் வந்து நோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் அப்போவும் லேண்டிங் அப்போவும் எந்த டைரக்ஷனில் விண்ட் இருக்குது, எப்படி வந்து நம்ம வந்து ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ணலான்றதெல்லாம் வந்துட்டு அவங்க நோட் பண்ணுவாங்க. சிமிலர் சாக் ஆர் யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் தட் ரிலேட்டட் ஆஸ் அண்ட் கேஸஸ் ரிலீஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து ஆஷ் ஏதாவது ரிலீஸ் பண்ணுறாங்க, இல்லை கேஸஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா அப்போ வந்து இந்த விண்டு சாக்கை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணி அந்த டைரக்ஷன் காற்றடிக்கிற டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆஷஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி விடுவாங்கன்னு சொல்கிறாங்க. த சிம்பிளஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த விண்ட் டைரக்ஷன் அண்ட் த ஸ்பீட் இஸ் த அனிமோமீட்டர். விண்டோடைய டைரக்ஷனையும் ஸ்பீடையும் வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளஸ்டான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அனிமோமீட்டர்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் 3 or 4 metal cups that rotate in the vertical shaft. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் வந்து அனிமோமீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா 3 or 4 cups இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெர்டிக்கல் ஷாஃப்டில் வந்து ரொட்டேட் ஆகும். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதோடைய ரொட்டேஷனை கவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மீட்டர் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க.
It is rotated on the vertical shaft. When the wind blow stronger the wind, the faster the rotation. ஸ்ட்ராங்கான wind அடிக்கும் போது இந்த அனிமோமீட்டர் என்ன பண்ணா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரொட்டேட் ஆகும். The meter attached at the bottom, அதோட பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. Count the how many times the anemometer spin in certain period of time and calculate the wind speed in the kilometer per hour. ஸோ அதை சுத்த என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மீட்டரும் வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த நம்பர்ஸை வந்து கவுண்ட் பண்ண எத்தனை சுற்றுதுன்ற கவுண்டிங் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக வந்து விண்டோட ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க பர் ஹவருக்கு. பர்டிகுலர் டைமில் ஒரு ½ hour ஆர் 1 hour இந்த மாதிரி பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவுக்கு அந்த அனிமோமீட்டர் வந்து ஸ்பின் ஆயிருக்குன்றத வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இது எந்த யூனிட்டில் வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர்ன்ற யூனிட்டில் வந்து மெஷர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டின்னா என்னென்னா ஈரப்பதம் சொல்வோம். காற்றில் இருக்க ஈரப்பதம் தான் வந்து இங்கே நம்ம ஹியூமிடிட்டியில் படிக்க போகிறோம். ஹியூமிடிட்டி இஸ் த லாஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த வெதர் ஆன் அவர் லிஸ்ட். நம்மளுடைய லிஸ்ட்டில் லாஸ்ட் வெதரில் எலமெண்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி. இட் ரெஃபர் த அமௌண்ட் ஆஃப் த வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் த ஏர். எந்த அளவுக்கு வாட்டர் வேப்பர் நீராவி வந்துட்டு ஏரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதை தான் நம்ம என்ன சொல்வோம்னா ஹியூமிடிட்டின்னு சொல்வோம். இட் ஆல்சோ டிபெண்ட் ஆன் த ஃபேக்டர்ஸ் லைக் டெம்பரேச்சர், விண்ட், ப்ரெஷர் அண்ட் லொக்கேஷன். இந்த ஹியூமிடிட்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, விண்டோட ஸ்பீட் எப்படி இருக்குது, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, எந்த லொக்கேஷன், இது எல்லாத்தையும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து டெல்லினா ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதுவே வந்து ஊட்டி மாதிரி இல்லை ஹிமாச்சல் மாதிரினா அது அந்த லொக்கேஷனை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூமிடிட்டியை வந்து மெஷர் பண்ணுறாங்க. We can answer these questions more preciously by learning how to measure the humidity. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏரியா எவ்வளோ ஸ்பீடில் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு மெஷர் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் ஈஸியாக வந்துட்டு நம்மளால் ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ண முடியும். ஸோ 6th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். பிஃபோர் வி மூவ் ஃபார்வர்ட் we need to remember our science lesson from grade 6 about the status of the water. States of the water. ஸோ 6th வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் த வாட்டர் வந்து படிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் என்னென்ன ஃபார்ம்லலாம் இருக்குது அதெல்லாமே வந்து நம்ம 6th சயின்ஸ் சப்ஜெக்டில் வந்து படிச்சிருக்கோம். Next one, humidity of the air is measured as relative humidity. Humidity வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணணும்னா RH relative humidityன்ற யூனிட்டில் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். Air that would contain absolutely no water vapor is rated at 0. ஏரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் வேப்பர்ஸே இல்லைன்னா நம்ம அதை வந்து 0% ஹியூமிடிட்டின்னு சொல்லி சொல்வோம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வேப்பர் while the air saturated with water vapor will have the humidity of 100%. அதுவே நிறைய வாட்டர் வேப்பர்ஸ் ஏரில் இருக்குதுன்னா நம்ம அதை என்ன சொல்லணும்னா 100% சொல்லுவோம். இன் ப்ராக்டிஸ் ட்ரை வெதர், அதுவே வந்து ட்ரை வெதரில் வந்து பார்த்தீங்கன்னா has a relative humidity range between 20% to 40%. ட்ரை வெதர்னா 20%லேருந்து 40% அளவுக்கு ஹியூமிடிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வைல் ஹியூமிட் வெதர் ஈரப்பதம் அதிகமாக இருக்குன்னா அப்போ வந்துட்டு ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் 60 to 80% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் ஹவு டு வி மெஷர் சச் நம்பர்ஸ்? இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ண முடியும்? 20%, 60%ன்னு சொல்லிட்டு இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோன்னா this is done through an instrument called hygrometer. hygrometer என்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் நம்ம வந்து இது வந்து மெஷர் பண்ண முடியும். Again, there are several type of hygrometer depending on the principle as they are based on. The instrument of humidity is greater importance in many industrial process such as food processing. Museum also monitor the humidity as they need to maintain dry environment to preserve their exhibits. So இந்த ஹைக்ரோமீட்டர் என்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏரில் இருக்க ஹியூமிடிட்டியை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இந்த ஹைக்ரோமீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹைக்ரோமீட்டர்ஸ் இருக்குது. அது எப்படி ஒர்க் ஆகுது அதோடைய பிரின்சிபலை பேஸ் பண்ணி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹைக்ரோமீட்டர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஹியூமிடிட்டின்றது. இப்போ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் ஸ்டோர் பண்ணுற கிரெயின்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஹியூமிடிட்டி வந்து லெஸ்ஸாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஏரில் இருக்க ஹியூமிடிட்டியை வந்து செக் பண்ணுவாங்க. ஹியூமிட் அதிகமாக இருந்தால் ஈஸியாக ஃபங்கஸ் அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது.
சிலதெல்லாம் வந்து ட்ரை கண்டிஷனில், அதாவது ஈரப்பதமே இல்லாத கண்டிஷனில் வந்து பேக்கிங் வந்து பண்ணுவாங்க. வேக்கம் வச்சு சக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட் ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மியூசியம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டி வந்துட்டு மானிட்டர் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக வந்து ஃபங்கஸ் அட்டாக் ஆகாமல் இருக்க அவங்களுடைய என்விரான்மெண்ட்டை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மியூசியத்துலேயும் வந்துட்டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து செக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வெதர் ஸ்டேஷன். வெதர் ஸ்டேஷன்னா வானிலை நிலையம் சொல்லிட்டு தமிழில் சொல்லலாம். As you can see, we need several instruments to measure the weather at a particular place and time. இப்போ வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கும் precipitation மெஷர் பண்ணுறதுக்கு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த வெதர் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டைம் அண்ட் பிளேஸில் வந்து எவ்வளோ வெதர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறதுக்கு எல்லாமே சேர்த்து ஒன்றாவே வந்து வச்சுருப்பாங்க. A weather station bring all these instruments together, making it easy to measure and track the weather. வெதர் ஸ்டேஷனில் வந்து இந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒன்றா ஒரே இடத்துல வச்சு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வெதரை வந்து மெஷர் பண்ணுறாங்க. Reading of all these measurements are taken at regular interval which help in mapping and forecasting weather. இந்த எல்லா ரீடிங்ஸையும் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃப் அன் ஹவர் ஆர் 1 hour இந்த பர்டிகுலர் டைம் இன்டர்வலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா ரீடிங்ஸும் எடுத்து ஒரு மேப்பிங் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வெதரை ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன். ஆட்டோமேட்டட்னா ஆட்டோமேட்டிக்காக தானாக ஹியூமன்ஸோடைய சப்போர்ட் இல்லாமல் வெதர் ஸ்டேஷன் வந்து இருக்குது. அதுதான் வந்து ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன் சொல்லுவோம். அண்ட் ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன் AWS is a self-operating system that use various sensors to measure and record the weather data such as temperature, humidity, wind speed and direction, precipitation and the atmospheric pressure. ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாகவே வந்து ஆப்ரேட் ஆகிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சென்சார்ஸ் யூஸ் பண்ணி ஏரில் இருக்க டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஸ்பீட், விண்டோடைய ஸ்பீடு, டைரக்ஷன், ப்ரிசிபிடேஷன், அட்மாஸ்பியர் ப்ரெஷர் எல்லாமே வந்து ஈஸியாக சென்ஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா அதோடைய ரீடிங்ஸை வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. Such stations are widely used in the field like agriculture, aviation, navigation, environmental monitoring and so on. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸ்லாம் அக்ரிகல்ச்சர், ஏவியேஷன்ஸ், நேவிகேஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. Providing accurate and timely weather information without need for human interventions. ஸோ ஹியூமனுடைய இன்வால்மெண்ட் இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து அக்யூரேட் ரிசல்ட்ஸை வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. ப்ரிடிக்டிங் த வெதர். முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெதரை வந்து மழை வரப்போதா இல்லை ட்ரையாக இருக்குமா இது எல்லாமே வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். Meteorologists collect the data using this instrument over a long period of time. They study the data such as use the scientific methods to try to predict the weathers. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்ராலஜிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி டேட்டாஸை வந்து லாங் பீரியட் ரொம்ப நாளைக்கு இதே மாதிரி டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வெதர்ஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. Such predictions are very important nowadays as climate change make extreme weather such as drought, flood, cyclone etc. more frequent. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவடேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா மோர் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ட்ரஃப்ட் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட் இருக்குது, சைக்ளோன் இருக்குது. இந்த மாதிரி வெதர் சேஞ்சஸ்லாம் வந்துட்டு முன்னாடியே ஃபார்காஸ்ட் பண்ணனா இந்த டேட்டாஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெட் கலரில் கொடுத்துருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னங்க இந்த மாதிரி டெம்பரேச்சரோடு கொடுத்துருக்கிறது ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்ற அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கோல்டு வேவ்க்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கோல்டு ட்ரைனா சன்னோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிள்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து மேப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க. அக்யூரேட் ப்ரிடிக்ஷன் ஹெல்ப் அஸ் டு பி ரெடி ஃபார் சச் ஈவெண்ட். ஸோ அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணணும். முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ம் வரப்போகுது, தண்டர் வரப்போகுது, அதெல்லாம் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணனா நம்ம என்ன பண்ணலான்னா ஃபிஷர்மேன்லாம் வந்துட்டு சீக்குள்ளே என்டர் ஆகாமல் இருக்கிறது அந்த மாதிரி முன்னேற்பாடுகள் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. தே ஆல்சோ enable local governments to mobilize the resources and prepare for any disaster. For example, if storm weather is expected at sea, fishermen are warned about venturing out in their boats and entering coastal areas might have to evacuate if a cyclone is expected. அதாவது வந்து பார்த்திங்கன்னா
புயல் மழை அந்த மாதிரி சைக்ளோன்லாம் சூறாவளி அதெல்லாம் வரப்போகுதுன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ப்ரிடெக்ட் பண்ணிட்டுனா ஃபிஷர்மேன்ஸ் வந்துட்டு அவங்க போட்டெல்லாம் வந்து சீலேருந்து வெளில கொண்டு வரது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே போகாமல் இருக்கிறது, புயல் காற்றுலாம் வருதுன்னா அங்கே இருக்க கரையோரம் இருக்க மக்கள்லாம் வந்து எவாக்குவேட் பண்ணி வெளில கொண்டு போகிறது, இந்த மாதிரி முன்னேற்பாடுகள்லாம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. Look careful at the map of the India above. This map was issued by Indian Meteorological Department on 19th May 2024. Study the icons and consent them to the conditions shown on the map. ஸோ அந்த மேப்பில் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 19th May 2024 இந்தியன் மெட்டலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வானிலை ஆராய்ச்சியாளர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு மேப்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் கொடுத்துருக்க ஐகான்ஸ்லாம் வந்து ஹீட் வேவ்ஸ் வருமா, கோல்டு வேவ் வருமா, அது எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.